இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். வளைகுடா நாடுகளிலிருந்து 52,000 பேரை மீட்டது இந்தியா. ஈரானில் பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் போரை துவங்கின. முதல் நாளே போர் விமானங்களை அனுப்பி சரமாரியாக குண்டு வீசின. இதில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி மற்றும் 50க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், தளபதிகள் கொல்லப்பட்டனர். இதுவரை 1300 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலையும் சவுதி, கத்தார், குவைத், அமீரகம், பஹ்ரைன், ஜோர்டான் உள்ளிட்ட சக முஸ்லிம் நாடுகளையும் ஈரான் சரமாரியாக தாக்க ஆரம்பித்தது. வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் உட்பட உலகின் பல நாட்டு மக்கள் வீதியில் உறைந்தனர். அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று போராடினர். பலரும் கிடைக்கும் விமானங்களில் ஏறி தாயகம் திரும்பினர். சிறப்பு விமானங்கள் மூலமும் மீட்கும் பணி துவங்கியது. இந்த நிலையில் மார்ச் 1 முதல் 7 வரையிலான காலகட்டத்தில் வளைகுடா மற்றும் மேற்காசிய பிராந்தியங்களில் இருந்து 52,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர் என்று நம் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 10 ஆண்டில் எவ்வளவு மாற்றம், மகளிர் தினத்தில் மோடி பெருமை. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பெண்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து கூறியுள்ளார். அவரது அறிக்கை: இந்தியாவின் பெண்களின் சக்தி அபாரமானது, அவர்களின் சாதனை பெருமைக்குரியதாகவும் நாட்டை கட்டி எழுப்புவதில் முக்கிய பங்கையும் வகிப்பதாகவும் இருக்கிறது. இந்தியாவின் முன்னேற்றத்தில் பெண்கள் வழங்கும் பங்களிப்பு வளமான தேசத்தை நோக்கிய நம் பயணத்திற்கு வலிமை சேர்க்கும். அனைத்து துறையிலும் பெண்களின் பங்களிப்பு வியக்கத்தக்க வகையில் இருக்கிறது. பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்க பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. பெண்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அடிமட்டத்தில் இருந்த பெண்களின் வாழ்க்கை இப்போது எப்படி மாறியிருக்கிறது என்பதை பார்த்தாலே புரியும். அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் ரூபாய் 500 கோடி ஊழல், ஆபீசர் 2 அமைச்சர் வரை லிங்க். திமுக ஆட்சியில் அடுத்த அதிர்ச்சி. தமிழக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 500 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி அதிர்ச்சி கிளப்பியுள்ளார். அவரது அறிக்கை: தமிழக அரசின் வேளாண் விற்பனை துறையில் 27 மாவட்ட விற்பனை குழுக்கள், அதன் கட்டுப்பாட்டில் 284 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 13 துணை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. விவசாயிகளின் விளைபொருட்களை மறைமுக ஏலத்தில் விற்பனை செய்து அவர்களுக்கு அதிக விலை பெற்றுத் தருவதுதான் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் பணி. இதற்காக வணிகர்களிடமிருந்து அவர்கள் வாங்கும் பொருட்களின் மொத்த மதிப்பில் 1% சந்தை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இவ்வாறு வசூலிக்கப்பட்ட தொகையில்தான் பெரும் ஊழல் நடந்திருக்கிறது. வணிகர்களுடன் ஊழல் கூட்டணி அமைத்து விவசாயிகளுக்கு குறைவான கொள்முதல் விலையை பெற்றுத் தருகின்றனர். அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான தொகையை விற்பனை குழுக்களே செலவழித்துக் கொள்ளலாம் என்ற அரசாணை உள்ளது. இதுதான் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஊழல் நடப்பதற்கான ஊற்றுக்கண். இந்த அரசாணையை பயன்படுத்திக் கொள்ளும் வேளாண்மை சந்தை துறையினர் ஒவ்வொரு விற்பனை குழுவிலும் உள்ள தொகையை 5 லட்சமாக பிரித்து அதை பல பணிகளுக்கு செலவிட்டதாக கணக்கு காட்டி சுருட்டிக் கொள்கின்றனர். இது வேளாண் துறை அமைச்சர் ஆசியுடன் நடப்பதாகவும், இந்த தொகையில் 50% அமைச்சருக்கு வழங்கப்படுவதாகவும், மீதமுள்ள தொகை பல நிலைகளில் உள்ள அதிகாரிகளால் பிரித்து கொள்ளப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த செலவுகளுக்கு தணிக்கை கிடையாது, போட்டி ஏல முறை கிடையாது என்பதால் அதிக மதிப்பு கொண்ட பணிகள் கூட ஊழல் செய்வதற்கு வசதியாக சிறு சிறு பணிகளாக பிரித்து மேற்கொள்ளப்பட்டு அதில் பெருந்தொகை சுருட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இதேபோன்று ஊழல் நடந்திருப்பதை தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கோவை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 75 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. தமிழகம் முழுதும் என்றால் 500 கோடி ரூபாய் சுருட்டி இருக்கின்றனர். 4 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் ஊழல் என்பது மிகப்பெரிய ஊழல். தமிழக அரசு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இறங்குகிறார் மோடி. பயத்தின் உச்சிக்கே போன திமுக. 7 லட்சம் பேர் திரளும் 3வது பிரம்மாண்ட கூட்டம்.
அடுத்தடுத்து 2 முறை தமிழகம் வந்த பிரதமர் மோடி மதுராந்தகம் மற்றும் மதுரையில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேசினார். 2 முறையும் திமுகவை கடுமையாக விளாசினார். இந்த நிலையில் 11ஆம் தேதி திருச்சியில் நடக்கும் பிரம்மாண்ட கூட்டத்தில் மோடி பேச இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து வருகிறது. பொதுக்கூட்டம் நடக்கும் திடலை பார்வையிட்ட மத்திய அமைச்சர் முருகன், மோடி வருகையால் திமுகவை பதறி போய் இருக்கிறது என்கிறார். திமுக அரசாங்கம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கொடுக்கின்ற கனவை நிறைவேற்றாமல் தடுத்துக் கொண்டிருப்பது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படி தமிழக மக்கள் நலன் மேல, தமிழ்நாட்டினுடைய நலன் மேல வந்தே பாரத் ரயில்கள், நம்ம திருச்சிராப்பள்ளிக்கே 2 வந்தே பாரத் ரயில்கள் போய் கொண்டிருக்கிறது. திருச்சியை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறது. மொத்தம் 9 வந்தே பாரத் ரயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புல்லட் ட்ரெயின் சென்னை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், இது தமிழ்நாடு ஒரு புல்லட் ட்ரெயினுடைய ஹப்பாகவே மாறும். இதனுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை, லாஜிஸ்டிக் பார்க்கு, இப்படி ஹைவேக்கள் போன மாட்டி மதுரைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 4700 கோடி ரூபாய்க்கு நிதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்பயும் மிகப்பெரிய ஒரு நிதியை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுப்பார்கள். நாம் எப்பொழுதுமே அரசியலுக்காக, தேர்தலுக்காக செய்பவர்கள் அல்ல. ஜனாதிபதியிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: மேற்கு வங்கத்தில் நடந்த சந்தால் பழங்குடியின மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றும் அமைச்சர்கள் யாரும் வரவேற்பு அளிக்கவில்லை. அது மட்டுமல்லாது, நிகழ்ச்சிக்கான இடத்தை கடைசி நேரத்தில் சிறிய இடத்துக்கு மம்தா பானர்ஜி அரசு மாற்றியுள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதியே தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். பழங்குடியினத்தைச் சேர்ந்த முதல் பெண் ஜனாதிபதியை மம்தா பானர்ஜி திட்டமிட்டு அவமதித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஜனாதிபதி நாட்டின் தலைவர், முதல் குடிமகன். அவர் ஒரு மாநிலத்திற்கு வருகிறார் என்றால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதும், அவருக்கான மரியாதையை கொடுப்பதும் நாட்டில் 140 கோடி மக்களுக்கும் மரியாதை கொடுப்பதற்கு சமமானது. ஜனாதிபதி வருகையை, அவரது நிகழ்ச்சியை அலட்சியமாக நடத்துவதும், கடைசி நேரத்தில் நிகழ்ச்சிக்கான இடத்தை மாற்றி பாதுகாப்பு குறைபாடுகளை ஏற்படுத்துவதும் 140 கோடி இந்திய மக்களையும் அவமதிக்கும் செயல். ஜனாதிபதி அரசியல் சார்புடையவர் அல்ல. அவர் அரசியல் பேசவும் வரவில்லை. அவரை அவமதிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இது கடும் கண்டனத்திற்குரியது. இதற்காக மம்தா பானர்ஜி திரௌபதி முர்மு மற்றும் பழங்குடியின மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையெனில் மக்கள் தகுந்த தண்டனை வழங்குவார்கள் என வானதி கூறியுள்ளார். பள்ளியில் குண்டு வீசியது ஈரான் தான். 165 உயிர் குடித்த தாக்குதலில் அதிர்ச்சி. பகிர் கிளப்பிய அதிபர் டிரம்ப். ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போரை துவங்கிய முதல் நாளில் அங்குள்ள பெண்கள் பள்ளிக்கூடம் ஒன்றின் மீது குண்டு வீசப்பட்டது. இதில் அப்பாவி மாணவிகள் 165க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். இந்த கொடிய தாக்குதல் சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலே இதற்கு காரணம் என்று ஈரான் கண்டித்தது. அமெரிக்க போர் விமானம் தவறுதலாக குண்டு வீசியது என்று இஸ்ரேல் சொன்னது. இது பற்றி விசாரணை நடப்பதாக அமெரிக்காவும் கூறியது. இந்த நிலையில் திடீரென இதற்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை, ஈரான் தான் இதை செய்தது என்று ட்ரம்ப் அதிர வைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், பள்ளிக்கூடம் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது ஈரான் தான். அவர்கள் எதையும் துல்லியமாக தாக்கிய வரலாறு இல்லை. பள்ளி மீதான தாக்குதலை ஈரான் தான் செய்திருக்க வேண்டும் என்றார். ராணுவ அமைச்சர் பீடே ஹெக்ஸெத் கூறும்போது, பள்ளிக்கூடம் மீதான தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறோம். அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது ஈரான் மட்டும்தான் என்றார். அமெரிக்காவுக்கு மீண்டும் அடி. 2வது ரேடாரை சிதைத்த ஈரான். உயிர் நாடியே டமால். திடுக்கிடும் ரிப்போர்ட். அமெரிக்காவின் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான தாட் ரேடார் அமைப்பு ஈரானால் அழிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிர போரில் ஈடுபட்டுள்ளன. இரு நாட்டின் போர் விமானங்களும் தினமும் ஈரான் மீது சரமாரியாக குண்டு வீசி வருகின்றன. இந்த போரின் உச்சமாக ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் கமேனியையும் அவரது அரசின் முக்கிய தலைவர்கள், தளபதிகள் என 50 பேரையும் இஸ்ரேல், அமெரிக்கா சேர்ந்து கொன்றுவிட்டன. கமேனி கொல்லப்பட்ட மறுகணமே ஈரான் கடுமையான பதிலடியை கொடுக்க ஆரம்பித்தது. இஸ்ரேலை மட்டுமின்றி அமெரிக்க படைதளங்கள் இருக்கும் சவுதி, கத்தார், குவைத், பஹ்ரைன், அமீரகம், ஜோர்டான் உள்ளிட்ட அண்டை நாடுகள் மீதும் தீவிர தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில்தான் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் தலைமை படை தளமாக விளங்கும் கத்தாரில் மிகப்பெரிய சம்பவத்தை ஈரான் செய்தது.
அதாவது மத்திய கிழக்கில் அமெரிக்கா படைதளங்கள் இருக்கும் அனைத்து நாடுகளிலும் ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களான தாட், பேட்ரியாட் போன்ற சக்தி வாய்ந்த கருவிகளை அந்த நாடு நிறுவியுள்ளது. எதிரி நாடு வீசும் ஏவுகணையை தடுப்பதுதான் இவற்றின் வேலை. அதாவது ரேடாரிலிருந்து தகவல் வந்ததும் இடைமறிப்பு ஏவுகணையை ஏவி எதிரி நாட்டு ஏவுகணையை வானிலேயே துவம்சம் செய்துவிடும். மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களையும் ஒருங்கிணைக்கும் விதமாக மேம்படுத்தப்பட்ட ரேடார் அமைப்பை கத்தாரில் நிறுவியிருந்தது அமெரிக்கா. இதன் மதிப்பு 10,000 கோடி ரூபாய். 5 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த பக்கம் எதிரி நாட்டு ஏவுகணை வந்தாலும் இது துல்லியமாக கண்டுபிடித்து சொல்லிவிடும். உடனே ஏவுகணை வரும் பகுதியில் உள்ள தடுப்பு சிஸ்டங்கள் அதை வானில் இடைமறித்து அழிக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ரேடார் அமைப்பை குண்டு வீசி தகர்த்து விட்டது ஈரான். இந்த போரில் அமெரிக்காவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி இதுதான். மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கண்களை ஈரான் பறித்துவிட்டது என்று சர்வதேச அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில்தான் அடுத்த சம்பவத்தையும் ஈரான் செய்து முடித்திருக்கிறது. அதாவது ஜோர்டான் நாட்டின் முவாவக் சால்டி விமானப்படை தளத்தில் உள்ள அமெரிக்கா நிறுவிய ஏவுகணை தடுப்பு அமைப்பான தாட் சிஸ்டத்தின் ரேடார் அமைப்பை ஈரான் குண்டு வீசி தகர்த்துவிட்டது. இனி தாட் அமைப்புகள் இருக்கும், ஆனால் அவற்றுக்கு துல்லியமான தகவலை சொல்லவும் வழிகாட்டவும் ரேடார் சிஸ்டம் இருக்காது. இது மிகப்பெரிய பின்னடைவு. ஜோர்டானை நோக்கி ஈரான் ஏவுகணை வீசினால் எத்தனை தாட் அமைப்புகள் இருந்தாலும் இடைமறித்து அழிக்க முடியாது. ரேடார் இல்லாத ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் பார்வையில்லாத போர் வீரன் போன்றது. அமெரிக்காவின் தாட் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் உலகளவில் புகழ் பெற்றது, மிகவும் சக்தி வாய்ந்ததும் கூட. இதை தாண்டி எதிரிகளால் இலக்கை அடிப்பது கடினம். டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் என்பதைத்தான் தாட் என்று சுருக்கமாக அழைக்கிறது அமெரிக்கா. இந்த தடுப்பு சிஸ்டத்தில் ஏவுகணை லான்ச்சர்களுடன் கூடிய 6 ட்ரக் இருக்கும். ஒவ்வொரு ட்ரக்கிலும் 8 லான்ச்சர் என மொத்தம் 48 லான்ச்சர் உண்டு. இவற்றுடன் ரேடார் அமைப்பும் ஏவுகணைகளை ஏவ தேவையான இதர கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு தாட் சிஸ்டத்தை இயக்க மொத்தம் 95 வீரர்கள் தேவைப்படுவார்கள். எந்த வகை பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் சர்வசாதாரணமாக இடைமறித்து அழிக்கும் வல்லமை கொண்டது தாட். பக்கத்திலிருந்து ஏவினாலும் தூரத்திலிருந்து ஏவினாலும் தட்டி தூக்கிவிடும். குறிப்பாக 5000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஏவினால் கூட இடைமறித்து துல்லியமாக அழிக்கும் திறன் கொண்டது. தாட் சிஸ்டத்தால் வளிமண்டலத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பறந்து சென்று எதிரிகளின் ஏவுகணைகளை தகர்க்க முடியும். ஒரு தாட் அமைப்பால் 150 முதல் 200 கிலோமீட்டர் எல்லையை பாதுகாக்க முடியும். ஒரு தாட் சிஸ்டத்தை கட்டமைத்து ஒரு இடத்தில் நிறுவ வேண்டும் என்றால் 20 கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும். இதில் ரேடார் மட்டுமே 2758 கோடி ரூபாய். இதுதான் தாட் சிஸ்டத்தின் அச்சாணி. ஜோர்டானில் இதைத்தான் அடித்து நொறுக்கியது ஈரான். போரின் துவக்க நாட்களிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இப்போதுதான் இது பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. சமீபத்தில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறும்படி அங்குள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரித்தது. அப்போது அண்டை நாடான எகிப்துக்கு பஸ்ஸில் சென்று அங்குள்ள ஏர்போர்ட் மூலம் அமெரிக்கா செல்லும்படி வழிகாட்டியது. இன்னொரு பக்கத்து நாடான ஜோர்டானுக்கு சென்று ஊர் திரும்ப முயற்சிக்க வேண்டாம், அது இப்போது பாதுகாப்பானது இல்லை என்று எச்சரித்திருந்தது. அப்போதே இந்த ரேடாரை ஈரான் நொறுக்கிவிட்டது. எனவேதான் அமெரிக்கா மறைமுகமாக தங்கள் மக்களை எச்சரித்திருக்கிறது என்று இப்போது சொல்கின்றனர். கத்தாரில் அமெரிக்க ரேடார் அடிவாங்கிய நிலையில் ஜோர்டானிலும் இது நடந்திருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் மத்திய கிழக்கில் உள்ள பக்கத்து நாடுகளை இனி தாக்க மாட்டோம் என்று இப்போது ஈரான் முடிவு செய்திருப்பது போரின் தீவிரத்தை சற்றே குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.